மீன ராசிக்குரிய பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே புதன், சுக்கிரன், ராகு, அவ்வாறு புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஒரு வகையில் லட்சுமி கடாட்சியும் கொடுக்கக்கூடியது. இவற்றில் சுக்கிரன் வக்ரம் பெறுகிறார். ஆனால் சுக்கிரன் வக்ரம் பெற்றாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதில் அதீத பலத்தை கொடுக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சனி 12லே 7 சனி விரைய சனி நடந்து கொண்டிருந்தாலும் சூரியனோடு சேர்க்கை பெற பொதுவாக சனி 12லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் என்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. ஆனால் இப்பொழுது யாரும் இல்லை. எனவே 7 சனியுடைய பாதிப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகுவால் பாதிப்பில்லை. ராகுவோடு கிரகம் இருந்தால் கோச்சார வேதிப்பில் ராகுவால் பாதிப்பில்லை. எனவே விரைய சனி நடப்பினால் வீண் செலவுகளை தவறுங்கள். சனி வழிபாடாக அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். காக புஜண்ட சித்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். காலையிலே காக வடிவில் இந்த உலகத்தை வளர்ந்த சித்தரே புஜண்ட சனி பரிகாரம் அவை. ஆகையால் சித்தர் வழிபாடு நல்லது. 7 சனியுடைய பிரச்சனைகள் இருக்கிறது தான். அதே சமயத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை வாரத்தில் இருப்பதனால் பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மனதிலே குழப்பங்கள் இல்லை. சந்திரன் வளர்வரை சந்திரனாக ராசி, பிறகு 2, 3 குருவுடைய சேர்க்கை இவையெல்லாம் இருக்கிறது. சந்திரன் யோகாதிபதி. ஆகையால் இந்த வாரம் மனதிலே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்காது. அதே சமயத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை செய்வீர்கள். தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள். அதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. மற்றபடி இந்த வாரம் மனதிலே குழப்பங்கள் இல்லை. முயற்சியிலே பயம் இல்லை. செயல்களிலே வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுடைய மனம் உறுதி இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கான ஒரு வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. புதிய முயற்சி தைரியமாக